Good afternoon, students. Last class, we'll study about the lesson 17, reproduction in animals and plants. பார்த்தோம் அதில் அந்த லெசனில் இப்போது பிளான்ட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். அடுத்தது இப்போது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸில், அதாவது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அதுதான் பார்த்துட்ருக்கோம். தாவரங்களில் பால் இனப்பெருக்கம். அதில் எப்படி அதனுடைய என்ன பார்ட்டில் இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். ஃப்ளார், அதில் ஃப்ளாரினுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் பார்த்தோம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸும் பார்த்தோம். அதே மாதிரி ப்ராசஸ் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் இட் இன்வால்வ்ஸ் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன். அது பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாலினேஷன் நடக்கணும், தென் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். பாலினேஷன் இப்போ பார்க்கலாம். தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to stigma of flower is called pollination. மகரந்த சேர்க்கைனா இதுதான் டெஃபினேஷன் கேட்பாங்க, எழுதணும். அதேமாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன், இட் ரிசல்ட்ஸ் இன் ஃபெர்டிலைசேஷன் which leads to the formation of fruits and seeds. New varieties of plants are formed through new combination of genes in case of cross-pollination. Cross-pollinationல தான் இந்த நியூ வெரைட்டிஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. வாட் இஸ் செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் பாரு. செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை. கிராஸ் பாலினேஷன் அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை. செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோகேமின்னு சொல்கிறோம். கிராஸ் பாலினேஷன் அல்லோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ரைட். செல்ஃப் பாலினேஷன் இஸ் ஆல்சோ நோன் as ஆட்டோகேமி. Definition கேட்பாங்க. The transfer of pollen grains from the anther to the stigma of the same flower or another flower born on the same plant is known as self pollination. Example hibiscus. ஆல்ரெடி நம்ம இதை ரீகால் பண்ணியிருக்கோம். இது டெஃபினேஷன் கேட்போம், பார்த்துங்க. எக்ஸாம்பிள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன். இதனால் என்ன நன்மை? செல்ஃப் பாலினேஷன் இஸ் பாசிபிள் இன் பைசெக்சுவல் ஃப்ளவர். பைசெக்சுவல் ஃப்ளவர்னு உங்களுக்கு தெரியும், இருபால் மலர். Flowers do not depend on agents for pollinations. There is no wastage of pollen grains. Pollen grains இதில் வேஸ்டேஜ் ஆகாது. அதுமாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன் இருக்குது. இதனுடைய தீமை, தி சீட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர், தி எண்டோஸ்போர்ம் இஸ் மைன்யூட், therefore the seeds produce weak plants. New varieties of plants cannot be produced. இதில் புதிய வகை தாவரம் உண்டாகாது. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன். It is otherwise called as allogamy. Cross pollination is the transfer of pollen grains from the anthers of the flower to the stigma of flower on another plant of same species. This is very important. Another plant of same species. அதே சிற்றணைச்சி சார்ந்த வேறொரு தாவரத்தினுடைய சூழ்முறையை சென்றடையும். இது ஆந்தர், மகரந்தத்தூள். எக்ஸாம்பிள் ஆப்பிள்ஸ், கிராப்ஸ், ப்ளம். அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன்ஸ். தி சீட்ஸ் produced as a result of cross pollination develop and germinate properly and grow into better plants. That is, cross pollination leads to the production of new varieties. புதிய தாவரம் உற்பத்திக்கு இது பயன்படும். அதேமாதிரி மோர் வியபிள் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. அதுமாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. கிராஸ் பாலினேஷனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். பாலினேஷன்ஸ் மே ஃபெயில் டியூ டு டிஸ்டன்ஸ் பேரியர். more wastage of pollen grains. It may introduce some unwanted characters. நம்ம பிடிக்காத சில பண்புகள் வெளிப்படும். ஃப்ளார்ஸ் டிபெண்ட் ஆன் தி எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் ஃபார் பாலினேஷன். கண்டிப்பாக இதுக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் வேணும். எதுக்கு? போலன் கிரெயின்ஸ் எடுத்துகிட்டு போகிறது. ஓகேவா? தீஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் பார்க்கலாம். பாரு, இதில் ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ தி ஏஜென்சி ஆஃப் அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், விண்ட் அண்ட் வாட்டர். இதன் மூலிமா pollen grains are take place. எதன் மூலிமா? அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், winds and water. Next, first pollination by wind. Pollination with the help of wind is called anemophily. 1 mark or 2 மார்க்கில் கேட்கலாம், பார்த்துங்க. அனிமோஃபிலஸ். அதே மாதிரி வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃப்ளார்ஸ் அப்படின்னு கேட்டால், ப்ரொடியூஸ் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் pollen grains. தி pollen grains ஆர் ஸ்மால், ஸ்மூத், ட்ரை அண்ட் லைட் வெயிட். ஓகேவா? இதுதான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். pollen of such plants are blown off at the distance of more than 1000 kilometer. 1000 கிலோமீட்டர் தூரம் கூட இது எடுத்து செல்லப்படுகிறது. இது pollen grains. The stigmas are comparatively large, protruding and sometimes hairy to trap the pollen grains. இந்த pollen grains பிடிக்கிற அளவுக்கு அந்த ஸ்டிக்மாவும் இருக்கும், சூழ்முடி. எக்ஸாம்பிள் கிராசஸ் அண்ட் சம் cacti.
சில கற்றாழை, கள்ளி, கத்தாழை, கள்ளி வகை செடியெல்லாம் இதில் நடக்கும். நெக்ஸ்ட் பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ், தட் இஸ் கால்ட் எண்டோமோஃபிலி. எண்டோமோஃபிலின்னா என்னன்னு கேட்பாங்க, எழுதணும். தே ஆர் டு அட்ராக்ட் இன்செக்ட்ஸ். தீஸ் ஃப்ளார்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு, ஹேவ் ஸ்மெல் அண்ட் நெக்டார். பார்த்தியா, அந்த பூச்சி கவர்றது மாதிரி அந்த ஃப்ளார்ஸ் வந்து அதனுடைய மனமும் கலரும் பெற்றிருக்கும். தி ஃபாலோயிங் கிரைன்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ். தி எக்ஸன் இஸ் பீட்டட் ஸ்பின்னி, முட்கள் இருக்கும். ஸோ தே கேன் பி acted firmly on sticky stigma. Approximately 80% of the pollinations done by the insects is carried by honeybees. பூச்சிகளிலேயே அதிகமான பாலினேஷன் எந்த பூச்சியில் நடக்கும்னா, எந்த பூச்சி வழியாக நடக்கும்னா ஹனிபீஸ், தேனீ வழியாக தான் நடக்கும். நெக்ஸ்ட் பாலினேஷன் பை வாட்டர் இஸ் கால்டு, பாலினேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டர் இஸ் கால்டு ஹைட்ரோஃபிலின்னு சொல்கிறோம். இட் டேக்ஸ் பிளேஸ் aquatic plants. Pollen grains are produced in large numbers. Pollen grains float on water surface till they land on stigma of female flowers. Example, Hydrilla vallisneria. இது ஹைட்ரோஃபிலி. ஓகேவா. நெக்ஸ்ட் pollination by animals, that is called zoophyly. Flowers of such plants attract animals by their bright color, size, scent. Example, sunbird pollinates flowers of Canna gladioli. Squirrels pollinate from flowers of Shilcotton tree. சில அனிமல்ஸும் இந்த பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன் இன் பிளான்ஸ் பார்க்கலாம். இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். இந்த டயக்ராம் வந்து நீ தரவாக 2 or 3 டைம்ஸ் போட்டுப்பார். இப்போ வந்து என்னாச்சு, pollen grains reach தி ரைட் ஸ்டிக்மா அண்ட் பிகின் டு ஜெர்மினேட். ஸ்டிக்மாவை வந்து pollen grain அடைஞ்ச உடனே என்ன ஆகும், முளைக்கும். எதில் முளைக்கும், ஸ்டிக்மாவிலே முளைக்கும், சூழ்முடியிலேயே முளைக்கும். இந்த ஸ்டிக்மா பார்ட்ஸ் போட்டுருக்கான் பாரு. நெக்ஸ்ட் pollen grains ஃபார்ம்ஸ் எ ஸ்மால் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு போலன் டியூப். உடனே முளைக்க ஆரம்பித்து டியூப் லைக் ஸ்ட்ரக்சரை ப்ரொடியூஸ் பண்ணும், விச் எம்எஸ்எஸ் த்ரூ தி ஜெம்ஸ் ஃபோர் அந்த வளதுளை வழியாக போகும். தி கண்டென்ட்ஸ் ஆஃப் pollen grains மூவ் இன் டு தி டியூப். இந்த pollen grainsல என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே அந்த டியூப்புக்குள்ளே, போலன் டியூப்புக்குள்ளே போகும். தி pollen tubes grows through the tissues of the stigma and style and finally reaches the ovule through the micropyle. Micropyle வழியாக ஓவியூலை அடையும். வெஜிடேட்டிவ் செல் டீஜென்ரேட். அதே மாதிரி அண்ட் தி ஜென்ரேட்டிவ் செல்ஸ் டிவைட்ஸ் இன்டு 2 sperms ஆர் டூ மேல் கேமெட்ஸ். வெஜிடேட்டிவ் செல் வந்து அழிஞ்சிரும், ஆனால் ஜெனரேட்டிவ் செல் வந்து 2 கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், கேமெட்டாக பிரியும். டிப் ஆஃப் தி pollen tubes burst and the 2 sperms enter the embryos. இப்போ வந்து pollen tube உள்ள மைக்ரோஃபைலுக்குள்ளே உள்ளே போய் ஓயல் போனோடனே டிப் ஆஃப் தி pollen tubes burst, அப்படியே வெடிச்சு அதுலேருந்து 2 ஸ்பெர்மு ரிலீஸ் ஆகும். 1 sperm fuses with the egg. ஒன்று வந்து அண்டத்தோடு இணையும், அதுக்கு பேர் சிங்கேமி அண்ட் ஃபார்ம்ஸ் ஏ டிப்ளாய்டு ஜைகோட் உண்டாயிரும். தி அதர் ஸ்பெர்ம், இன்னொரு ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, ஃபியூசஸ் வித் தி செகண்டரி நியூக்ளியஸ். அதாவது இரட்டை மை 2ஆம் நிலை உட்கருவுடன் இணைகிறது. தட் இஸ் ட்ரிபிள் ஃபியூஷன் டு ஃபார்ம் தி பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். அதுதான் வந்து எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் விச் எ ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர், ட்ரிப்ளாய்டு. ஓகே. Next, 2 types of fusion, syngamy and triple fusion, takes place in the embryo sac. The fertilization, the process is termed as double fertilization. இங்கே வந்து 2 கருவுறுதல் நடக்குது, அதனால தான் இந்த இரட்டை கருவுறுதல்னு சொல்கிறோம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டவுட்னா கேளு. ஆஃப்டர் ட்ரிபிள் ஃபியூஷன் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் டெவலப்ஸ் இன்டு எண்டோஸ்பெர்ம். ட்ரிபிள் ஃபியூஷனில் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் என்ன ஆகும், எண்டோஸ்பெர்மாக டெவலப் ஆகும். எண்டோஸ்பெர்ம் ப்ரொவைட்ஸ் ஃபுட் டு தி டெவலப்பிங் எம்பிரியோ. எண்டோஸ்பெர்ம் தான் வளரும் கருவிற்கு ஊட்டத்தை அளிக்கும். லேட்டர் தி சினடிஜிட்ஸ் அண்ட் ஆன்டிபோடல் செல்ஸ் டீஜெனரேட், மறைஞ்சிடும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், இட்ஸ் ஸ்டிமுலேட்ஸ் தி ஓவரி டு டெவலப் இன்டு ஃப்ரூட். அப்போ தான் கனியாக வளர்கிறது. இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ கேரக்டர்ஸ் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். புதிய பண்புகள் உண்டாகுது. அதே மாதிரி ஃபோர்ஸ் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ், இது கேட்கலாம். கருவுறுதலுக்கு பிந்தைய மாற்றங்கள், ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்ன மாற்றம் நடக்கும். தி ஓவியோல் டெவலப்ஸ் இன்டு சீட். தி இன்டெகுமெண்ட்ஸ் ஆஃப் தி ஓவியோல் டெவலப் இன்டு சீட் கோட். தி ஓவரி என்லார்ஜஸ் அண்ட் டெவலப் இன்டு ஃப்ரூட். இது வெரி இம்பார்ட்டன்ட். சூழ் வந்து விதையாக மாறும், சூளுரை விதை உரையாக மாறும், சூர்ப்பை கனியாக மாறும். ஓகேவா. that is very important. The seed contains the future plants or embryo which develops into seedlings under appropriate conditions. Okay.
தட்ஸ் ஆல். இப்போ வந்து வரலும் பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் வந்து பார்த்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய கொஷின் வந்து தரவாக படித்து புக் பேக் அண்ட் இன்டீரியர் ரைட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.